Daily. Taste the Daily. சேலத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் திருக்கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆபாசமாக பேசி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியர் மீது புகார் கூறியதை தொடர்ந்து அங்கு விசாரணைக்கு வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் மாணவிகளின் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள சிவன் கோவிலில் ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையன் கோவில் உள்ளே இருந்த 2 உண்டியலை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உண்டியலில் இருந்த பணத்தை கோவில் நிர்வாகம் எடுத்துவிட்ட நிலையில் அதற்கு மாறாக கோவிலில் இருந்த 5 அரிசி மூட்டைகளை திருடி சென்றுள்ளார். தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போச்சம்பள்ளி போலீசார் சிசிடிவி கேமரா ஆதாரங்களை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பொங்கல் அரிசி சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக செய்தியாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டியளித்துள்ளனர். என் பேர் ராஜேஷ். நான் குடியாத்தம் தாலுக்கா கமலாபுரம். நான் ஒரு 5-6 வருஷமா ஒரு சீட்டு கட்டினுக்கிறேன். பொங்கல் சீட்டு, அப்புறம் மாதம் 5,000 10,000 சீட்டு கட்டி தீபாவளி சீட்டு இதெல்லாம் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ சீட்டு முடிஞ்சோடனே காசு தராமல் எனக்கு பாண்டு பேப்பர் எழுதி கொடுத்தாரு 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்குன்னு. அதுக்கப்புறம் காசு வேற ஒருத்தர் மூலயமா என்னை எடுத்துன்னு போயிட்டு கையெழுத்து போட வச்சு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிக்கினாரு. அதே மாதிரி எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. சென்னை திருவொற்றியூரில் இடம் மாற்றி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்மா உணவகத்தை அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் பார்வையிட்டு ஆய்வு செய்து ஊழியர்களிடம் உணவகத்தில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பொதுமக்களுடன் சேர்ந்து உணவு அருந்தி மதியம் மற்றும் இரவு உணவு அருந்த வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவை வழங்க வேண்டி 2 வேளைக்கான பணத்தை ஊழியரிடம் வழங்கினார். சென்னை தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் மண்டலக்குழு கூட்டம் மண்டலக்குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மழைநீர் கால்வாய் பணி, டிஜிட்டல் பெயர் பலகை அமைப்பது என 7,64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 61 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ராயபுரம் பகுதியில் குடும்ப தகராறில் வனிதா என்பவரை அவரது கணவர் புஷ்பராஜ் என்பவர் கத்தியால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் ராயபுரம் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரிடம் இருந்த கத்தி பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் மாநகர பேருந்து ஓட்டுநரை தாக்கி கண்ணாடியை சேதப்படுத்திய 2 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான ராகேஷ் அசோக், கீரைத்தோட்டம் அசோக் உட்பட அப்துல் நிசார் ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் இருந்து விருத்தாச்சலத்திற்கு காய்கறி வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தி வந்த மணிகண்டன் என்பவரை விருத்தாச்சலம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கடத்தி வரப்பட்ட 40,000 ரூபாய் மதிப்பிலான 215 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே பொய்யம்மை என்ற மூதாட்டி கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கை துண்டிக்கப்பட்ட நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இந்நிலையில் இது குறித்தான புகார் ஓராண்டு காலமாக கடந்தும் குற்றவாளிகளை இன்று வரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என கூறி இறந்த பாட்டியின் பேரன் இளமாறன் என்பவர்
நேவி உடையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காததால் ஆத்திரமடைந்து என்னை கிரிமினலாக்க வேண்டாம் என காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்திருந்தா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்து 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையுமே எடுக்கல. மொத்தமாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்டை பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கையில் சாம்பையா ஸ்கூலில் ஒரு நல்லா படித்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன். நான் வந்து அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டான்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆக்ஷனுமே ஒரு வருஷாச்சு இது வரைக்கும் எடுக்கல. ஒரு மனுஷன் ஒரு பாட்டுக்கு எந்த ஒரு தும்புக்கும் போகாமல் பாட்டுக்கு இருக்கேன். அவனை வந்து ஏதாச்சும் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது. ஆனால் அது வந்து இப்போ காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ போகிறன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேணாம்னு ஒரு கோரிக்கை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு இராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். சென்னை ராமாபுரம் கூத்தமேடு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதுரவாயில் எம்எல்ஏ கணபதி கலந்து கொண்டார். அப்போது பள்ளியில் படிக்கும் மழலை குழந்தைகளிடம் பொங்கல் விழா எதற்காக கொண்டாடுகிறார்கள் என கேள்வி எழுப்பி கலகலப்பை உண்டாக்கினார். இதனைத் தொடர்ந்து திருக்குறள் மற்றும் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ராமாபுரம் கவுன்சிலர் செல்வகுமார் பரிசுகளை வழங்கினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. இதுவரை 246 முறை சுயேட்சை வேட்பாளராக பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்ட பத்மராஜன் இன்று 247வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கோவையைச் சேர்ந்த நூர் முகமது என்பவர் இறுதிச் சடங்கு செய்யும் வகையில் சங்கு, பால் ஆகியவற்றை கொண்டு வந்து கீழே ஊற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இவர் ஏற்கனவே கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் செருப்பு மாலை அணிந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்மிடிப்பூண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் அதிமுக மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் தலைமையில் வாகன ஊர்வலம் வந்தபோது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அனுமதியின்றி வாகன ஊர்வலம் நடத்துவதாகவும் கூறி கும்மிடிப்பூண்டி போலீசார் அதிமுகவினரின் வாகனங்களின் சாவிகளை பறிமுதல் செய்ததால் அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.